வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். வாசிங்க எபிரேயர் நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். எச்சரிக்கையாருங்கள். போதும். அப்போ இன்றைக்கு நமக்கு கிருபையின் நாட்கள், இரக்கத்தின் நாட்கள், அனுக்கிரக நாட்கள். அல்லேலூயா. எப்படி இன்றைக்கு கிருபையின் நாட்கள், இரக்கத்தின் நாட்கள், அனுக்கிற பைபிளில் கொரிந்தியர் நினைக்கிறேன் அதில் சொல்லும்போது சொல்றாரு, இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணை நாள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே நமக்கு இப்பொழுதுதான், இன்றைக்கு விட்டா அடுத்து வேற நாள் இல்லைங்க. இன்றைக்கு விட்டா கடந்த நாட்களில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பி, நல்ல தெரிந்த தம்பி, சிறு வயதுலேருந்து பழக்கமான தம்பி, திடீரென்று 42 வயசு தான் ஆச்சு, திடீரென்று இரவு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் தான், ஹார்ட் அட்டாக் மாதிரி இல்லை, மூச்சு திணறல் வந்திருக்கு. அவங்க என்னன்னு கண்டுபிடிக்க தெரியல, மூச்சு விட முடியலன்ட்டு இருக்காரு. ஒரு டாக்டர்கிட்ட போய் அரைகுறை உயிர் இருந்திருக்கு, அங்கே பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்கன்ட்டாங்க. அங்கே போய் இருக்கிற உயிரும் போயிட்டு, அவ்வளோதான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனுஷனுடைய நாட்கள் புல்லை போல இருக்கிறது. அல்லேலூயா. புஷ்பத்தை போல பூக்கிறான், வாடி போகிறான் மனுஷனுடைய நாட்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்தார்னா இதுதான் அனுக்கிற காலம், இதுதான் ரட்சணை நாள். அல்லேலூயா. நாளைக்கு எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. இந்த ஏசா அவன் ஒரு நாளில் அவன் இந்த வாய்ப்பை விட்டான், அடுத்து கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினானான், மனம் மாறுதலை காணாம. அவன் ஆசீர்வாதத்தை விட்டான், மனம் மாறுதலை தேடினான். நான் ஏற்கனவே இதை குறித்து சின்ன விளக்கம் சொன்னேன். ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம் என்னதான்? மனம் மாறுதல் என்று சொல்லி சொன்னேன். ஆசீர்வாதத்தை விட்டுட்டான், ஏன்னா அவனுக்குள்ள அந்த மனம் மாறுதல் என்றால் தேவன் பேரில் கொண்டிருக்கிற பற்று, விசுவாசம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மேல் வைக்கிற கண். யாக்கோபுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேல கண் இருந்துச்சு, ஏசாவுக்கு அதன் மேல கண் இல்லை. அவனுக்கு ஒரே நோக்கம், உலகத்தையே பார்த்து கொண்டிருந்தான், கூழையே பார்த்து கொண்டிருந்தான். இவன் அதுக்கு மேல ஒருவேளை பசியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்து வரப்போகிற ஆசீர்வாதங்கள் அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்ற அந்த பரந்த நோக்கத்தோடு அவன் தூர தரிசனத்தோடு காணப்பட்டான் யாக்கோபு. இன்றைக்கு ஊழியம் செய்கிறவங்க விசுவாசிகள் அப்படிதான் இருக்கணும், தூர தரிசனத்தோடு. இன்றைக்கு கிடைக்கிறதல்ல நமக்கு, நாளைக்கு தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார். அல்லேலூயா. சீயோனுக்கு என்னென்ன செய்தார் என்று சொல்லப்படும் அப்படின்னு சங்கீதத்தில் சொல்றாரு. என்னது? சீயோனுக்கு இன்ன செய்தார் என்று சொல்லப்படும் அப்படிங்கிற. அப்ப தூர தரிசனம் நமக்கு தேவை பிரியமானவர்களே. இந்த ஏசா அந்த தூர தரிசனத்தை விட்டா மனமாறுதல் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், மனமாறுதல் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? தேவன் பேரில் கொள்ளுகிற பற்று, மனம் திரும்புதல் அல்லது மறுரூபம். ஆமென். உலகத்தின் மேல உள்ள பற்றை விட்டு, உலகத்தின் மேல உள்ள நம்பிக்கை விட்டு, உலகத்தின் மேல உள்ள விசுவாசத்தை விட்டு நாம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், பற்று, நம்பிக்கை, இதுதான் மனம் மாறுதல், இதுதான் மறுரூபமாகுதல். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு இது நான் முன்னுரையை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்து செய்தி அடுத்த பகுதிக்குள்ளே நான் போவேன். இது முன்னுரையை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனவே ஒருவேளை சொன்னதே திரும்ப சொன்னது போல காணப்படலாம். ஆனாலும் ஒரு சிலர் போன வார செய்தி கேட்க அப்படின்னாலும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நமக்கு மனமாறுதல் அல்லது மனம் மறுரூபமாகுதல் என்பது மிக மிக முக்கியம். அப்படி மனம் மறுரூபமாகுதல் என்ன அர்த்தம்னா, உலகத்தின் ஆசையை விட்டு, உலகத்தின் பற்றை விட்டு, உலகத்தின் மேல உள்ள நம்பிக்கை விட்டு, உலகத்தின் மேல உள்ள விசுவாசத்தை விட்டு தேவன் பேரில் பற்றுதல் கொள்ளுதல். அல்லேலூயா. சொன்ன ஏற்கனவே 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. என்னது உங்கள் மனம்? சொல்லுங்க, உங்கள் மனம் புதிதாகணும். புதிதாகிறது என்ன அர்த்தம்? உலக மனுஷனை போல அல்ல, என்னுடைய பற்று எங்க? தேவன் மேல. அல்லேலூயா. உலக மனுஷனை போல அல்ல, என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல. இதுதான் மறுரூபமாகுதல், மனம் மாறுதல். ஏசு அதைத்தான்
அடுத்து தேடுனானா, அவனுக்கு காணாம போயிட்டு. அல்லேலூயா. காணாம போயிட்டு. சிலர் 2 பேரை நான் சந்திச்சிருக்கிறேங்க. ரோட்டில் போகும்போது ரொம்ப பார்த்து பழகினவங்க. 2 பேர் சொன்ன காரியம் என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க, நான் 2 பேருமே கிட்டத்தட்ட அந்த ஒரே செங்கோட்டையில் 2 பேரும் சம்மந்தம் இல்லாதவங்க. ஆனால் 2 பேருமே அந்த செங்கோட்டையில் கணக்கு பிள்ளை வலசைன்னு இருக்குது. அங்கே ஏஜி அந்த இதுலேருந்து ஏஜி ஸ்தாபனத்துலேருந்து ஒரு ஐடிஐ இப்போ இருக்குதா என்னன்னு தெரில. ஆனால் அவங்க 2 பேரும் சொன்னது, நாங்கள் அங்கே படித்தோம். அங்கே படித்தப்போ நான் வந்து சர்ச்சுக்கு போவோம், வசனத்தை கேட்போம், முழுசாக எடுத்து ஞானஸ்நானம்லாம் எடுத்து ஒப்பு கொடுத்துட்டோம். திரும்ப அடுத்து நாங்கள் வெளியே வந்தோம். அவங்க வெளியே வந்தோம். வெளியே வந்து எங்கள் வாழ்க்கையை மாறிட்டு, ஆனால் இப்போ இப்படியே இருக்குது. அவங்களால அந்த இந்து மார்க்கத்தை விட்டு வர முடியல. 2 பேர், ஒருத்தர் போர்த்தீஸில் வேலை பார்க்குறாரு, இன்னொருத்தர் எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறாரு. 2 பேரும் சொல்கிறாங்க, அதாவது இந்த கிறிஸ்தவ வழியில், அந்த கிறிஸ்தவ நம்பிக்கை மேலே அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது தெரியுது. அவங்க பேசும்போது அந்த கிறிஸ்தவ வழியில், கிறிஸ்தவ மார்க்கத்தில் அதில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கிறது தெரியுது. ஆனால் அவர்களால் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. திருமணம் ஆகிட்டு பிள்ளைகள் ஆகிட்டு இனிமேல் எப்படி வர முடியும்? வர்றவங்க வருவாங்க, ஆனால் நிறைய பேர் ஏக்கத்தோடவே அப்படியே போயிடுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அகன்ற தரிசனம், தேவனுடைய பரந்த தரிசனம், அதில் நீங்கள் வந்துட்டீங்க உள்ள. அதை குறித்து தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ வருகிற இன்றைய நாள் செய்தியில் அதை குறித்து தான் பார்க்க போகிறேன். நீங்கள் திரும்ப வாசிங்க. இப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து வாசிங்க. அந்த தொடர்ந்து வருகிற வசனங்கள். அவன் மனமாறுதலை காணாமல் போனான். அடுத்து அன்றியும் தொடக்கூடியதும், அதுலேருந்தே வாசிருங்க, விட்டதுலேருந்தே வாசிருங்க. அதாவது அவன் மன மாறுதலை தேடியும் காணாமல் போனான், அதுலேருந்தே வாசிங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பட்சி எறிகிறதுமான மலை நடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் வாசிங்க. அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கல அப்படிங்கிறாரு. இந்த இடத்துக்கு நீங்க வரல. எந்த இடம்? அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலை. பயங்கரம். தொட்டாலே செத்து போயிடுவான். சொல்றாரு, மலை பக்கத்துல எவனும் மலையை தொடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, தொட்டவன் என்ன தெரியுமா? செத்து போயிடுவான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கம். என்னது? கேட்க முடியாத ஒரு முழக்கம், எக்கால முழக்கம். அவர் கர்த்தர் மலை மேல வாரார்னா ஒரு முழக்கம் வரும். அது எக்கால முழக்கம். எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் அடுத்து வார்த்தைகளுடைய சத்தத்துக்கு வந்து சேரவில்லை அப்படிங்கிறாரு. வார்த்தைகளுடைய சத்தம் என்றால் அன்றைக்கு பரலோக தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு நாராசமாய் ஒலித்தது. ஹல்லேலூயா. என்னது நாராசனம் தெரியுமா உங்களுக்கு? நாராசனம் தெரியுமா? தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பயங்கரமான சத்தம். அதான் நாராசம். கேட்க முடியாத சத்தம். அதுக்கு பேர் தான் என்னது? நாராசம் அப்படிம்பாங்க. இது உலக பிரகாரமான வார்த்தை, இது பைபிளில் உள்ள வார்த்தை இல்லை, உலக பிரகாரமான உள்ள வார்த்தை. நாராசம் என்றால் கேட்க முடியாத வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாராசமா இருந்தது. கேட்க முடியாத அளவுக்கு காதை கிழிக்கிறதா இருந்துச்சு. நீங்க அந்த இடத்துக்கு வந்து சேரலைங்க. அவர் சொல்றாரு, இந்த எபிரேயர் நிருபத்தை பவுல் எழுதுறாருன்னு சொல்றாங்க நிறைய பேர். நிறைய பேர் இல்லை, பவுல் எழுதல, வேற யாரோ எழுதியிருக்காங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பவுல் எழுதுன மாதிரி தெரியல. ஏன்னா பவுலுடைய மற்ற நிருபங்களுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். நிறைய பேர் பவுல் தான் எழுதினாருங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து இது பவுல் எழுதுன மாதிரி தெரியல. அவருடைய மற்ற நிருபங்களுக்கு இதுக்கும் பயங்கர வித்தியாசம். யார் எழுதுனாங்களோ விடுங்க. அவர் சொல்றாரு, நீங்க இந்த இடத்துக்கு வரல,
ஐயா, பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அந்த இடம் இல்ல. மோசேயும் 21 மோசேயும் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு அந்த காட்சி. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் மோசே நாட்கள்ல நடந்ததை எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல பயங்கரமான காட்சி, பயங்கரமான சத்தம், கேட்க முடியாத சத்தம். ஐயா, இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க வரல. அவர் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? அவர் சொல்றாரு, வாசிங்க, உங்களை தான் சொல்றேன். நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலைக்கு வரல. மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்துக்கு வரல. எக்கால முழக்கத்துக்கு வரல. வார்த்தைகளுடைய சத்தத்துக்கு வரல. இப்ப சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? இப்ப வாசிங்க எல்லாரும். நீங்களோ, அவங்கள பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பைபிளை பார்த்துக்குங்க, கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களோ சீயோன் மலையின் இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. நிறைய இருக்குது. முதல்ல அந்த சீயோன் மலையை சொல்றேன். சீயோன் மலையின் இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. சீனாய் மலையின் இடத்திற்கு இல்ல. சீனாய் மலைன்னா என்ன தெரியுமா? அதுதான் பயங்கரம். ஹல்லேலூயா. அங்குதான் 10 கட்டளை கொடுத்தார் கர்த்தர். பயங்கர மோசேயும் பயந்து நடுங்கினாராம். நீங்க அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சினிமா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுல மோசே அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு நடந்து வருவார் பாருங்க. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகி, தலை முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகி, அப்படி பயங்கரமா. ஏன்னா அவரே பயந்து நடுங்கிட்டார். அத பைபிள் சொல்லுது, மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஹல்லேலூயா. பயம், உண்மையாவே இது பயம். நான் சொல்லுவேன், அந்த ரெவரன்ஸ் அப்படி கூட இல்லை. அது என்னது? இது பயம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், பயம். சின்ன பிள்ளை இருக்குது பாருங்க. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் சத்தத்தை குறித்து? டம்முன்னு விழுந்த என் பேத்தி, சின்ன பேத்தி இருக்கிறா, டம்முன்னு ஏதாவது விழுந்தா தடதடன்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிப்பா பயங்கரமா. சின்ன பிள்ளைக்கு இந்த சத்தம். பெரியவர்களும் பயந்து நடுங்கத்தக்கதாக அந்த சீனாய் மலையில அப்படிப்பட்ட சத்தம் உண்டாச்சு. அப்போ நீங்க அந்த சீனாய் மலைக்கு வரலங்க, நீங்க சீயோன் மலைக்கு வந்திருக்கிறீங்க. சபையை தான் சொல்றாரு அவரு. ஹல்லேலூயா. என்னது? சபையத்தான் அவர் சொல்றாரு. நீங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க 10:25 வாசிங்க. எபிரேயர். அவர் சொல்றாரு பாருங்க, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சபையில நிலைச்சிருங்க. சபையில தான் இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதை சொல்லும்படியாக எழுதப்பட்ட நிருபம் இது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதா? இந்த நிருபத்தை, எபிரேயர் நிருபத்தை யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதுறான்னு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகமே இல்லையா? இருக்குதா இல்லையா? ஞாபகம் இல்லையா? சொன்னது இல்லையாண்ணா? சொல்லியிருக்கேன்னா சொல்லியா? சொல்லலையா? எத்தனை முறை எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு? எபிரேயர் நிருபம் வந்து எபிரேயர்கள், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த எபிரேயர்கள், யூதர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த எபிரேயர்கள் அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக, அவர்களை திடப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட நிருபம் சொன்ன ஞாபகம் இல்லையா இருக்குமே? எபிரேயர் நிருபத்தை ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஏன்னா எத்தனை முறை சொல்லியிருக்கேன்ப்பா இந்த நிருபத்தை பற்றி. அதாவது கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு, அவங்க யூதர்கள், அவங்க யெகோவா கும்பிடுறவங்க, யெகோவா வழிபடுறவங்க. அதுல இருந்து இப்போ எங்க வந்துட்டாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் மனுஷனா வந்த யாரையும் அவங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ளல. எபிரேயர்கள் இவங்க ஏற்றுக்கொண்டது அப்படினால இவர்களுக்கு நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள். இவர்கள் ஒரு அவிசுவாசத்தின் விளிம்புக்கு வந்து நிற்கிறாங்க.
உண்மையாவே இயேசு தெய்வமா, உண்மையாவே இயேசு பெரியவரா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாச விளிம்புக்கு வந்து நிற்கிறாங்க. அப்பதான் இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. யாருன்னு சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். எழுதுறாரு. பவுலா இருக்கலாம், இல்ல வேற யாரோ இருக்கலாம். எழுதுறாரு. இந்த எபிரேய நிருபத்தை பற்றி தெளிவா யார் எழுதுறான்னு தெரியல இன்னும். அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நீங்க முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாரு, தேவ தூதர்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர் என்பதாக எழுதியிருப்பாரு. நீங்க முழுச நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவதூதரை போன்றவர் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவ்வளவுதான் அவரு, அதுக்கு மேல அவர் கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, தேவதூதரை பார்க்கலும் விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டவர். அடுத்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லுவாரு, தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான், ஆனா இவரோ வீட்டிற்கு மேலான தேவகுமாரனா இருக்கிறான்னு சொல்ல. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 5:6 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3:5:6. மூணு அஞ்சு ஆறு சாட்சியாக. நல்ல கவனிங்க, இது மோசேக்கு இயேசுக்கான கம்பேரிசன். முதல் 2 அதிகாரம் இயேசுவுக்கும் தேவதூதர்களுக்குமான கம்பேரிசன். அடுத்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்றார் மோசேக்கும் யாருக்கும். நான் சொல்ல புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? முதல் 2 அதிகாரம் யாருக்கான கம்பேரிசன்? தேவதூதரையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணி இயேசு பெரியவர்னு சொல்றாரு. அடுத்து 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு மோசே இயேசுவோட பெரியவர் என்று சொல்லும்படியாக சொல்றாரு. ஏன்னா மோசே ரொம்ப பெரியவர் அப்படின்னாங்க. சொன்னால அந்த சமாரிய பெண்ணு கூட கேட்பான், இந்த கிணறை எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கலும் எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ அப்படின்பா. யாரை பார்த்து? இயேசுவை பார்த்தே கேட்பான். யாக்கோபை உண்டாக்குனவர் இவரை பார்த்து கேட்பான், எங்கள் பிதா இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ அப்படின்னு கேட்பான். அது மாதிரி இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை பார்க்கலும் மோசே பெரியவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அந்த சந்தேகத்தை தீர்க்கும்படியாகத்தான் அடுத்து சொல்றாரு, மோசே எப்படி இருந்தாரு? மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் உண்மையுள்ளவன். அவ்வளவுதான் ஐயா, அவன் உண்மையுள்ளவன் தான், அவன் பணிவிடைக்காரன். ஆனா அடுத்து 6ஆம் வசனம் வாசிங்க, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரன். அவர் குமாரன். மோசே பணிவிடைக்காரன். புரியுதா உங்களுக்கு? வேலைக்காரன். மோசே இயேசுவோட பெரியவர் நினைச்சிட்டு இருந்தாங்க, சொல்லப்பட்டாங்க. இந்த எபிரேயர் சோர்வில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த சோர்வில் பிரச்சனையில் இருக்கும்போது, ஓ மோசே தான் பெரியவரோ? இல்லை, மோசே பெரியவர் இல்லை, இயேசு பெரியவர். அடுத்து வர்ற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. 5:4 மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு. பாத்தீங்களா? இது அடுத்து எங்க வர்றாருன்னா, இயேசு ஆரோனை பார்க்கிலும் பெரிய ஆசாரியத்துவம் உடையவர். அல்லேலூயா. ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவர் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல. அவர் மெல்கிசேதேக். இவன் வம்சத்தின்படி அழைக்கப்பட்டவன். ஆனா இவர் தாயும் தகப்பனும் இல்லாமல் வம்ச வரலாறும் இல்லாமல் தேவனை போன்ற தேவனுக்கு ஒப்பாயிருக்கிற மெல்கிசேதேக் என்கிறதான அந்த பிரதான ஆசாரியரின் வரிசையில வருகிறவர் இயேசு. அவருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, வம்ச வரலாறும் கிடையாது. யாருக்கு? இயேசுக்கு. வம்ச வரலாறுனா பூமியில் உள்ள வம்ச வரலாறு சொல்ல, பரலோகத்தில் அவருக்கு வம்ச வரலாறு கிடையாது. அப்போ அவருக்கு தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறாராம். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டாராம். அப்ப ஆரோனை விட இவருடைய ஆசாரியத்துவம் எப்படி உயர்ந்தது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த எபிரேய நிருபம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற
எபிரேய ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ வந்திருக்கிற இடம் மேன்மையான இடம்பா. அருமையானவர்களே, உங்களுக்கு தான் இந்த வசனம். நீங்க வந்திருக்கிற இந்த இடம் இருக்கிறது மேன்மையான இடம். இது நாங்க கட்டினால நான் சொல்லல. இது தேவன் அசைவாடுகிற இடம். இந்த பில்டிங்கை சொல்லலனா, இந்த சபையை சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த பில்டிங் இல்ல, இந்த பில்டிங்ல நீங்க வந்துட்டனால அப்படின்னு சொல்லலனா என்ன சொல்றது தெரியுமா? இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டனால. ஹல்லேலூயா. நீங்கள் சீனாய் மலையிடத்திற்கு வரல, சீயோன் மலையிடத்திற்கு வந்தீர்கள். சீனாய் மலையில தண்டனை கொடுக்கப்பட்டது பாவத்திற்கு. சீயோன் மலையில பாவத்திற்கான பரிகார பலியான இயேசுவினிடத்துக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அது தண்டனைக்கு நேராக உங்களை கொண்டு போனது சீனாய் மலை. சீயோன் மலை என்ன செய்தது? கிருபைக்குள்ள கொண்டு வந்தது. அல்லேலூயா. இங்க வர்றவங்க கிருபையை சார்ந்து வராங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்திருக்கிறாராம். என்னது? இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த சபை என்ன செய்திருக்கிறாரு? சம்பாதித்திருக்கிறாங்க. அதனால அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு, இங்க திவ்ய சத்தம், அமர்ந்த மெல்லிய சத்தம். எலியாவுக்கு ஆண்டவர் பேசினாராம், அமர்ந்த மெல்லிய சத்தமா அவரோடு கூட பேசினாராம். அதே போல இந்த நாட்கள்ல நமக்கு வருகிற சத்தம் இது நாராசமான சத்தம் அல்ல, அமர்ந்த மெல்லிய சத்தம். அல்லேலூயா. நீங்கள் சீயோன் மலையிடத்திற்கு வந்து சேது. இது இரக்கம் பாராட்டுகிற மலை, இது தண்டனை கொடுக்கிற மலை அல்ல. அல்லேலூயா. நீ எத்தனை முறை தவறினாலும், எத்தனை முறை இடறினாலும், அத்தனையும் தீரே நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே. ஹல்லேலூயா. அப்போ நீங்க எந்த மலைக்கு வரல? சீனாய் மலைக்கு வரல. சீனாய் மலையில என்ன கொடுக்கப்பட்டது? பாவத்தை லிஸ்ட் அவுட் பண்ணி, இந்த பாவத்துக்குலாம் இந்த தண்டனை. ஆனா சீயோன் மலையில என்ன கொடுக்கப்பட்டது தெரியுமா? நமக்காக பலியான இயேசு. ஹல்லேலூயா. உன் பாவத்துக்காக பலியான இயேசுங்க. இங்க யாரு நடுநாயகமா வீற்றிருக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாருங்க. அடிக்கப்பட்ட வண்ணமாய் பரலோகத்துல இருக்கிற இயேசு குறித்து பைபிள் சொல்லுகிறதுங்க. அங்கே அவர் எப்படி இருந்தாரா? அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டியா இருந்தாராம். ஹல்லேலூயா. வாசிச்சிருக்கீங்களா? அவர் எப்படி இருந்தார் பரலோகத்துல? ஏன்னா அவர் எப்பொழுதுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராகவே இருந்தார். அதனாலதான் அவர் அடிக்கப்பட்டவன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷத்துல glory to Jesus. hallelujah. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிங்க. எந்த வசனம்? 5:10 வாசிங்க. இதுல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவன் வெறுமையான போட்டிருக்கு. பாத்தீங்களா? அப்பொழுது 5:6 வெளிப்படுத்தல 5:6 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது
இது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கு. அப்படியே அடிக்கப்பட்ட விதமாவே இருந்தாராங்க பரலோகத்துல. ஹல்லேலூயா. ஏங்க பரலோகத்து ராஜாங்க அவரு, பரலோகத்து சக்கரவர்த்திங்க அவரு. ஹல்லேலூயா. இந்த உலகம் எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டதான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். புரியுதான சொல்றது? அவரை கொண்டுதான் உண்டாக்கப்பட்டது உலகம், அவருக்கென்றே உண்டாக்கப்பட்டதான், அவருக்காகவே. என்ன வேணாலும் செய்யலாம் இந்த அண்ட சராசரத்துல. ஆனால் அவர் எப்படி நிற்கிறார் தெரியுமாங்க? அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. உண்மையா உடம்பு சிலிர்க்குதுங்க இதை கேட்கும், இந்த வார்த்தை கேட்கும்போது. இன்னமும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறார். ஏன்னா சீயோன் மலைக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா நீங்க, உங்களுக்காக எனக்காக. அல்லேலூயா. சீனாய் மலையில் இல்ல, சீயோன் மலையில யாரு இருக்கா தெரியுமா? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. சீனாய் மலையில 10 கட்டளைகள் கொண்ட, கற்பனைகள் கொண்ட, நியாய பிரமாணம் கொண்ட கற்பனைகள் அங்கிருந்து வந்தது. ஆனால் சீயோன் மலையில இருந்தோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரிபல ஷக்கலதியா கரபலபா ரபன துரதியா கரபலபரபா. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி அதாங்க சீயோன் மலை. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. இந்த பாட்டு பாடுறதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இப்ப பாட வேண்டிய பாட்டை நான் கொஞ்சம் மாத்திட்டேன். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. என் நீதிமானாக என்னை மாற்றினீ, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கினதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கினதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. அப்ப நம்ம எந்த மலைக்கு வந்திருக்கிறோம்? சீனாய் மலையை போய் பார்த்து பரவசப்படுறாங்க, நல்லது. ஆனா நீங்க இருக்கிற இடம் சீயோன் மலை, இதுல வந்து பரவசப்படுங்க. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது. உண்மையான சீனாய் மலை இருக்கு தெரியுமா, இஸ்ரவேல் தேசத்துல. அதுல போய் பரவசப்படுறாங்க, சந்தோஷம், நல்லது. ஆனால் அதை விட நீங்க பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, சீயோன் மலையில. அதான் அவர் சொல்றாரு, நீங்க சீயோன் மலைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க அங்க போகலங்க, சீனாய் மலைக்கு போகல. வாத்தினுடைய சத்தம் பயங்கரமா இருந்துச்சு, அங்க போல எக்கால சத்தம் பயங்கரமா இருந்துச்சு, அங்க போகல. நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? சீயோன் மலை. இங்கதான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறாரு. உன் பாவத்துக்காக, உன் வியாதிக்காக,
உன்னை ஆசீர்வாதமாக்கும்படியாக இயேசு இந்த இடத்துல அவர் வீட்டு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அந்த சோர்ந்து போயிருந்த அந்த மக்களுக்கு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த மக்களுக்கு சொன்னாரு, அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியவர், நீ எங்க வந்து சேர்ந்திருக்கிற? நீ சாதாரண இடத்துக்கு வரல, நீ சீயோன் மலைக்கு வந்திருக்கிறப்பா. அடுத்து சொல்றா பாருங்க, வாசிக்க அந்த வசனத்தோட, சீயோன் மலை இடத்திற்கும் பரம எருசலேம் இடத்திற்கும் தேவதூதரிடத்திற்கும். அடுத்து இது நான் நிறைய சொல்ல முடியாது, ஒன்று சொல்றேன். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. அவர் சொல்றாரு சபை குறிச்சு என்ன சொல்றாரு? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற நான் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது ஒரு காலத்துல நான் யோசிச்சிருக்கிறேன், என் நம்ம அறிவுக்கு தந்தால தானே, அப்ப அறிவு வளரல, அப்ப யோசிச்சு இது பரலோகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஹல்லேலூயா. என்னது? சீயோன் மலை பரலோகம், புதிய எருசலேம் பரலோகம். ஆக்சுவலா பரலோகம் தான் இல்லைன்னு சொல்ல, பரலோகத்தின் சாயலாக இந்த பூமியை சொல்றார் அவரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? பரலோகம் தான் அது எழுதியிருக்கிறது. ஆனா அவர் பரலோகத்தை குறித்து சொல்ல, அந்த பரலோகத்தின் சாயல்ல தான் இந்த பூமியில சபை இருக்குது. அங்க வந்து சேர்ந்திருக்கிறப்பா நீ. ஹல்லேலூயா. முதல் சொன்ன சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிற. சீயோன் மலைன்னா நம்ம தெரியும், பரலோகத்தை குறித்து சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பரலோகத்தை சொல்ல, அவரு பரலோகத்து சாயலா இருக்கிற சபைக்கு வந்து சேர்ந்திருக்கிற. அடுத்து பரலோகத்தில் பரம எருசலேம்லாம் அப்புறம் பார்க்கலாம் வைங்களேன். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற, வாசிங்க, முதற் பேரானவர்களின். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறேன் ஏன் பரலோகத்தை சொல்லணும்? பூமியில் இருக்கிற நமக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எங்க வந்து சேர்ந்திருக்கிறது தெரியுமா? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சங்கம் இது. இங்க வந்து இந்த சங்கத்தில் நீங்க சங்கமம் ஆயிட்டீங்கன்னா, இந்த சங்கத்தில் நீங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்க பேர் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க பரலோகத்தில் பேர் எழுதினவங்களோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கீங்க. இப்போ இங்க ரட்சிக்கப்பட்டு வந்த சும்மா பேருக்கு அப்படி காற்றாட போவன் வராங்களா, அவங்கள சொல்லல. இதுல உண்மையாவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க எங்க வந்திருக்காங்க தெரியுமா? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறவருடைய சங்கம் இது, முதற் பேரானவர்களின் சங்கம். ஹல்லேலூயா. இயேசுவை போல நாமும் முதற் பேரானவர்கள். அப்ப எவ்வளவு கொடுத்து வச்சவங்க பாருங்க. உங்க பேர் ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, உங்க நாம சீஷர்லாம் பிசாசை விரட்டிட்டு வந்து இயேசுவினிடத்துல வந்தாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல பார்க்கிறோம். பிசாசு உம்முடைய நாமத்தினால எங்கள் கீழ்ப்படின்னு சொன்னோன்னே இயேசு சொன்னாரு, நீங்க பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிறதுக்கா சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுத. 10:20 வாசிங்க, லூக்கா 10:20. ஆவிகள் உங்கள் கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் அவர் நிச்சயப்படுத்திட்டார் ஆண்டவர் அந்த இடத்துல. ஏன்னா இவன் பிசாசு துரத்திட்டான்னா இவன் பேர் எழுதப்பட்டவன் தான். ஹல்லேலூயா. கை வச்சு சொல்லுவோமே, ரட்சிக்கப்பட்டவன் தான் பிசாசு துரத்த முடியும். ரட்சிக்கப்படாதவனால பிசாசு என்ன செய்ய முடியாது, துரத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு பிசாசு குறித்த அறிவே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் தான் பைபிளை வாசிப்பான், பரிசுத்த ஆவியானோடு தொடர்பு கொள்ளுவான், அவனுக்கு பிசாசு குறித்த ரகசியங்கள் தெரியும், பிசாசு மேல அதிகாரம் இருக்கு என்பது தெரியும். அவன் விரட்டும். அதனால அவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, உங்கள் நாமங்க பிசாசை துரத்துறது சாதாரண காரியம்ப்பா, உன் பேர் எங்க இருக்குது சொல்றாரு. நீ பிசாசை துரத்துறதுக்காக சந்தோஷப்படாத, உன் பேர் பரலோகத்தில் இருக்குதுப்பா, அதுக்காக சந்தோஷப்படு. அப்போ நீங்க எங்க வந்து சேர்ந்தீங்கன்னா, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம். ஹல்லேலூயா. இது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமான கனெக்ஷன் உண்டாக்குற இடங்க சபை. சபை என்ன தெரியுமா? பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமான, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர் இயேசு அப்படின்னு எபேசியர் நினைக்கிறேன், எபேசியரா கொலோசியர்ல எழுதப்பட்டிருக்கும். அதுல சொல்றார், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும். முழு குடும்பம் என்னது சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க, சொல்லி வாசிங்க. எபேசியரா
எபேசியர் 3:14 எபேசியன்ஸ் 3:14 வாசிங்க. இது நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன் இயேசு. சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க. என் குடும்பத்தின் தலைவர் இயேசு. சத்தமா நம்பிக்கை இல்லை நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அப்படித்தானே? என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, பரலோகங்க பூலோகங்க எதோ சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர் இயேசு. நான் அந்த குடும்பத்தில் இருக்கிறேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் மாற்றிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் மாற்றிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. அப்ப நீங்க எங்க வந்து சேர்ந்தீங்க? சீயோன் மலைக்கு. அடுத்து எங்க வந்து சேர்ந்தீங்க? பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்கள், தலச்சன் பிள்ளைகள். நம்மளாம் யாரு? முதற் பேரானவர்கள். நாம தலச்சன் பிள்ளைகள். முதற் பேர்னா உங்களுக்கு தெரியும். முதற் பேருக்கு என்னென்ன ஆசீர்வாதம்? சேஷ்டபுத்திர பாகம். ஆமா, அது மாதிரி நாமெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா விசேஷித்தவர்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கத்தில் இருக்கிறபடினால நீங்கள் விசேஷித்தவர்கள். யூ ஆர் த ஸ்பெஷல் ஒன். ஆமென். நீங்க யாரு? நீங்க அவர் அதான் சொல்றாருங்க. நான் எதுவும் சொல்லியிருக்கேன்ல, சோர்ந்து போயிருக்கிற எபிரேயர்களை தேற்றும்படியாக வந்த நிருபம் இந்த எபிரேயர் நிருபம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ அங்க போலப்பா, நீ அதை நினைச்சிட்டே இருக்காத. இன்னும் பழைய ஏற்பாட்டில் கடும் குரல் வந்துச்சு, பழைய ஏற்பாட்டில் கடும் தண்டனை வந்துச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காத. நீ எங்க வந்திருக்கிற? நீ கனிவாய் பேசுகிற இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிற, கனிவாய் பேசுகிற பரிசுத்த ஆவியானிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிற, உனக்காய் ரத்தம் சிந்தின இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிற முதற் பேரான. அங்க பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அவங்க கூட வந்து இணைஞ்சிருக்கிற நீ. அல்லேலூயா. எங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 2:19-20. ஆகையால் நீ அந்நியரும் பரதே. இதுவரை யாரு நீ? நீ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆள் கூட இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கம்பெனியில் இருந்தாலும் சரி, நீ அந்நியன், பரதேசி. உன்னை சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது. அல்லேலூயா. உனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமென். ஏன்னா நீ பிசாசின் கண்ட்ரோல்ல இருக்கிற, நீ நியாய பிரமாணத்தின் கண்ட்ரோல்ல இருக்கிற. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தான்னா அவன் யார் கண்ட்ரோலுக்கு வரான் தெரியுமா? பாவத்தின் கண்ட்ரோல், நியாய பிரமாணத்தின் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. அவன் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரானோ,
இயேசு எனக்கா ரத்தம் சிந்திய ஜெயம், எனக்கா உயிரை கொடுத்த ஆண்டவர் என்று எப்பொழுது ஏற்றுக்கொண்டு வரணும், அப்போதான் கிருபைக்குள்ள வரானே தவிர, பிறக்கிற ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்துக்குள்ள தான் பிறக்கிறான். அவன் தண்டனைக்குரியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. எப்ப வேணாலும் எந்த மனுஷன் பிசாசு கையில எடுத்து அவனை என்ன வேணாலும் செய்ய முடியும், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே உனக்கு ரட்சிக்கப்பட்டிருங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க, முதற் பேரானவர்கள் சர்வ சங்கத்துக்குள்ள வந்துருங்க. நீ எப்போ ஞானஸ்நானம் எடுக்கிற ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஞானஸ்நானம் என்பது மிகப்பெரிய கட்டளை. அது இந்த ஞானஸ்நானத்துக்கு எப்ப ஒப்பு கொடுத்து வாரியோ, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து கொண்டு உன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? இங்க எடுத்தீங்க? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கையை வைத்துங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க இப்போ ஒப்பு கொடுத்தீங்க, இப்போ ஞானஸ்நானம் கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பொறுத்தவரை மனப்பூர்வமா வரணும் ஞானஸ்நானத்துக்கு. எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நீ ஒப்பு கொடுக்குறியா? வேற அவ்வளோதானா? நீ ஒப்பு கொடுக்குறியா? ஒன்று ஒப்பு கொடுக்குறியா மாதிரி? இஸ் இட் 1 2 3 4 5 வேற? நீங்க எடுக்கல இன்னும்? சரி, 6 பேர். அப்போ நான் சொல்கிறேன், முடிஞ்சால் அடுத்த வாரம் ஒரு நாளில், வர்ற வாரத்தில் ஒரு நாள் நான் சொல்லும்போது நம்ம ஞானஸ்நானம் கொடுத்துருவோம். நான் பேர் எழுதிடுறேன் கொஞ்சம், ஒரு நிமிஷம். யார் யார் மேல்? பாலா, நீ இன்னும் ஒப்பு கொடுக்கல கத்தருக்குன்னா? ஒப்பு கொடுத்தியா? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கலையோ? கத்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டா நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கியோ? கத்தருக்கு ஒப்பு கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய கட்டளைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னு அர்த்தம். புரியுதா? நீயா சொல்லு, நான் கேட்க மாட்டேன். நான் எப்பவுமே ஞானஸ்நானத்துக்கு நானாக கேட்கறது இல்லை. நான் அப்படின்னா நிறைய பேருக்கு கட்டாயமாகவே கொடுத்துருக்கோம், கொடுத்து அது அப்படி போயிடும் அது. அதனால நான் ஞானஸ்நானத்துக்கு மட்டும் யார்ட்டையுமே என்ன செய்யறதில்லை, எடு அப்படின்னு சொல்றதே இல்லை. நீயா ஒப்பு கொடுத்தேன்னா நான் கொடுக்குறேன் உனக்கு. ஆனால் நீ எப்போ ஒப்பு கொடுக்குறியோ, ஞானஸ்நானம் எடுக்கிறியோ, நீ முதற் பேனார்கள் சர்வ சங்கத்தில் என்ன செய்யிட்ட? நீ அதுவரை நீ சபைக்கு வரலாம் போகலாம். நீ யாரு? நீ ஒரு வழிப்போக்கன். யூ ஆர் நாட் எ சன் ஆர் டாட்டர். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிள்ளை என்று சொல்ல முடியும். ஏன்னா நீ இன்னும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே வரலையே. எனவே யாரெல்லாம் கை வைத்துங்க, யாரெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க கை வைத்துங்க. 1 1 2 3 4 5 5 பேர் தானா? 6 எழுதிட்டியா? சரி. அப்போ இது வந்து முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர். இதை ஏன் ஆண்டவர் இவ்வளவு முக்கியப்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா, இது அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம். உன்னை கீழே கொண்டு போகல, உன்னை மேலே கொண்டு போகும்படியாக. அல்லேலூயா. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. உயர பறக்கும் காலம் இது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஐயா, இது வந்து நீ உயர பறக்கிற காலம். நான் ஏற்கனவே சொன்னேன், டைம் இஸ் வெரி ப்ரிசியஸ். ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது டைம். பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசினார்னா, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு கேட்கறது யாரு? கர்த்தருங்க. ஹல்லேலூயா. நான் இல்ல, ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவருடைய டைம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. வருகை குறித்து ஒரு உதாரணம் இருக்குது. 10 கன்னிகைகள் காத்திருந்தாங்களாம்.
5 பேர்ட்ட என்ன இருந்துச்சான்? 5 பேர்ட்ட என்ன இல்லை. மணவாளன் வருகிற நேரம் வந்துட்டு கொஞ்சம் தாமதிச்சனால 5 பேர் என்ன செய்யிட்டாங்க? எல்லாருமே தூங்கிட்டாங்க. 10 பேர் என்ன செய்யிட்டாங்க? தூங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறார். கல்யாணம், மணவாட்டி 10 பேர் இருக்கிறாங்க. ஒரே மணவாளன் வருகிறார். வரும்போது தடதடன்னு எல்லாரும் இருந்துச்சாங்க. 5 பேர் கையில என்ன இருந்துச்சு? சாரி, 5 பேர் கையில என்ன, விளக்குக்கு என்ன இருந்துச்சு? 5 பேர் கையில என்ன இல்லை. தீவெட்டிய கொளுத்துறதுக்கு என்ன இல்லை. இப்ப இந்த 5 பேர் இன்னொரு 5 பேர்ட்ட கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் என்ன கொடுங்க. உனக்கு கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும்? தட்டுப்பாடாயிரும், கொடுக்க முடியாது. மணவாளனோடு போயிட்டாங்க. இவங்க என்ன வாங்க போனாங்க. வந்து பார்த்தா கதவு சாத்தி விட்டது. டைம் முடிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நேரம் கொடுத்துட்டே இருக்காங்க. இது நீ உயர பறக்கிற நேரம், நீ இது உன்னதத்துக்கு ஏறுகிற நேரம். இது தேவனிடத்தில் ஓடி வந்துரு. இது சீயோன் மலை, இது தண்டனை கொடுக்கிற ஸ்தலம் அல்ல. இது கர்த்தர் இனிமையாய் பேசுகிற இடம், உன்னை ஆசீர்வதிக்கிற இடம். இது உன் பாவத்தை போக்கும்படியான இயேசு கிறிஸ்து குடியிருக்கிற இடம். இது பிசாசிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து உன்னை விலக்கி காக்கும்படியான ஒரு பரம தெய்வம் வாசமாய் இருக்கிற இடம். இது இந்த சபை. இங்க வந்துட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. This is a time. நான் தான் சொன்ன, டைம் இஸ் வெரி 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 ப்ரிஷியஸ். ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது நேரம். இந்த நேரம் உனக்கான நேரம். ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துரு. நான் தொடர்ந்து இன்னும் 2 காரியங்கள் இருக்குது. அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீ உனக்கு தண்டனை கொடுக்கிற இடத்துக்கு வரலங்க. நீங்க உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த இடத்துல வாசமா இருக்கு. இங்க வந்திருக்கிறீங்க நீங்க. ஆமா, வீணா போன உன்னை